ஏங்க நீங்க திருந்தவே மாட்டீங்களாங்க? நல்லவங்களெல்லாம் எப்படிங்க எப்படி தப்பாவே நினைக்கிறீங்க? துளசி நேத்து நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுங்க. அவளை பத்தி புரிஞ்சுக்க டைம் எடுக்கும். ஆனா நான் உங்களோட இத்தனை வருஷமா வாழ்ந்திருக்கேனே, என்ன கூட உங்களால புரிஞ்சுக்க முடியலல்ல? உங்க புள்ளைய கூட புரிஞ்சுக்க முடியல. இனிமே நீங்க மாறுவீங்கன்னு நம்பிக்கையே இல்லைங்க. நான் போறேங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியமா சொல்றேன், யார் நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் காலம் உணர்த்துங்க. இதோ நிக்கிறாளே மீனாட்சி, இவ பேச்ச கேட்டுதானே நீங்க ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இவதான் உங்களை கடைசி காலம் வரைக்கும் கூட இருந்து பாத்துக்க போறாளா? நடக்காதுங்க. சத்தியம் பண்ணி சொல்றேன், அது நடக்காது. உங்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் கூட நின்னு நல்லது கேட்டதை பார்க்க போறது நம்ம சின்ன மருமக துளசி தாங்க. ஏங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி தான் ஒரு வெள்ளிக்கிழமை நீங்க சந்தோஷமா தாலியில குங்குமம் வச்சு விட்டீங்க. அஞ்சலியை பார்த்துட்டு வரேன்னு போனீங்க. எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சு அதுக்கப்புறம் வரவே இல்லை. இத்தனை நாளுக்கு அப்புறம் இப்பதான் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அந்த கடவுள் உங்களை கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துட்டாரு. லக்ஷ்மி, நீ எதையுமே மறக்கல. என்னங்க கேள்வி கேக்குறீங்க? நீங்க என் கூட இல்லாத நாட்கள்ல உங்களை பத்தின நினைவுகள் தாங்க என்ன வாழ வச்சது. எப்படியும் நீங்க வந்துருவீங்கிற நம்பிக்கையில தாங்க நான் ஒவ்வொரு நாளும் இருந்தேன். அழாத லக்ஷ்மி, தைரியமா இரு. இனி நல்லது மட்டும்தான் நடக்கும். அப்படியா? அதெல்லாம் நான் டேய் அவனை புடுறா. அப்பாடா, நல்ல வேலை அந்த எம்எல்ஏ கிட்ட இருந்து தப்பிச்சோம். மாட்டியிருந்தோம் அவ்வளவுதான். எந்திரா, எந்திரே, எந்திரே. ஐயா, எந்திரா. வேணா ஐயா. எங்கடா தப்பிச்சு வர்ற? ஐயா, இது ஏன் ஊரு? இந்த ஊர்ல இருக்கிற சந்து பொந்து இண்டு இடுக்குன்னு எல்லாம் எனக்கு அத்துப்படி. டேய்,
இங்க எங்க நுழைஞ்சா எங்க வெளியே வரணும்னு எனக்கு நல்லா தெரியும்டா. என்னை ஏமாத்தி தப்பிக்க முடியாது நீ, புரிஞ்சுதா? ஐயா ஐயா என்ன விட்டுருங்க ஐயா, என்ன சுற்றாதீங்க ஐயா. டேய், நீ ஏற்கனவே செத்தவன் தானே, எப்படிடா பொழைச்சு வந்த? சொல்றா சொல்றா. ஐயா ஐயா ஐயா, ஏண்டா என் கண்ணு முன்னாடி தானே என் மருமக மீனாட்சி உன்னை கொலை பண்ணா, அப்புறம் எப்படிடா உயிரோட வந்த? ஆ? சொல்லு ஐயா ஏய், இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்ல இங்கேயே சுட்டு கொல்லவா உன்னை? ஐயா ஐயா என்ன விட்டுருங்க ஐயா. நான் வந்து புள்ள குடிக்காரையா, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் ஐயா. பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் இப்படி பண்ணிட்டேங்க ஐயா. இனிமே நீங்க இருக்கிற பக்கமே நான் வரமாட்டேங்க ஐயா. என்னை விட்டுருங்க ஐயா. ஏய், நான் உன்னை உயிரோட விடணும்னா எல்லா உண்மையும் இப்ப நீ சொல்லி ஆகணும். சொல்றா, சொல்லு. சொல்றேன் ஐயா. சொல்லு. உங்க மருமக மீனாட்சி தான் இது எல்லாத்துக்கும் காரணங்க ஐயா. என்னடா சொல்ற? ஆமாங்க ஐயா, மொத்த திட்டமும் அவங்க போட்டு கொடுத்ததுதான். நான்லாம் வெறும் 50 தான் ஐயா. அவ சொன்னா இவருக்கு புத்தி எங்க போச்சு? இவர் என்ன சின்ன குழந்தையா? அவ சொல்ல சொல்ல அவ பேச்ச கேட்டு தலையாட்டுறதுக்கு. அத்தை, இன்னைக்கு நிலைமைக்கு மாமா குழந்தைதான். எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சது அவரோட தோல்வி. அதுலயே அவர் பாதி விரக்தி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கே தெரியுமே. இந்த சந்தர்ப்பத்தை மீனாட்சி அவளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா. அதனாலதான் மாமா அவ பேச்சு கேட்கிறாரு. உண்மையிலே மீனாட்சியோட சுயரூபம் மாமாவுக்கு தெரிஞ்சதுன்னா மாமா அவளை சும்மா விட மாட்டாரு. ஆனா எனக்கு மீனாட்சியை பத்தி முன்னாடியே தெரியும். என்ன துளசி சொல்ற? அவ லேசுப்பட்ட ஆள்லாம் இல்ல, பக்கா கிரிமினல். அவ நம்ம குடும்பத்துக்கு என்னென்ன துரோகம் பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு தெரியுமா? இவங்களாம்மா? தெரியலையேம்மா. ஐயோ, டேய்,